ஸோ ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தேர் இஸ் பிராண்டட் அண்ட் அன்பிராண்டட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து அன்பிராண்டட் எடுத்துப்போம். அன்பிராண்டட்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த சரவணா ஸ்டோர் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து இந்த ப்ரஷ் வந்து சம்டைம்ஸ் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்கு வந்து நல்ல ப்ரஷ் மாட்டோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரி ப்ரஷ்லாம் எங்கேயாச்சும் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் வந்து பார்ப்பேன். என்ன ப்ரஷ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இன்கேஸ் அவங்க வந்து டச் பண்ண ஃபீல் பண்ண அலோவ் பண்ணுறாங்கன்னா ஈவன் பெட்டர். நான் வந்து பார்த்துட்டு எனக்கு தேவையான ப்ரஷ்ஷாக இருக்குமோ இல்லை யூஸ் ஆகிற ப்ரஷ்ஷாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து வாங்கிப்பேன். லைக் இந்த ப்ரஷ் எல்லாமே வந்து இட்ஸ் அன்பிராண்டட் தான். இந்த மாதிரி கடையில் போகும்போது பார்த்து பிக் பண்ண ப்ரஷ் தான். நிறைய அந்த மாதிரி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட இந்த மாதிரி கடையில் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது கையில் பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோம் இல்லையா, அது பார்த்து நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அது ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, சில ப்ரஷ்ஷில் வந்து இந்த மாதிரி இந்த இது வந்து தனியாக வந்துடும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து கம் போட்டு ஒட்டிக்கலாம். கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அது மட்டும் தான் ப்ராப்ளமாக இருக்குமே தவிர ப்ரஷ்ஷில் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும். ஓகே. அண்ட் அடுத்து நீங்கள் கடையில் இல்லாமல் வேறு இந்த சவுகார்பேட் சைட்லாம் கூட அந்த மாதிரி ப்ரஷ்ஷஸ் வந்து கிடைக்கும். அதாவது இந்த சின்ன சின்ன கடை ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே. அடுத்து நீங்கள் வந்து வேறு எங்கே அன்பிராண்டட் ப்ரஷ்க்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான். ஓகே. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ப்ரஷ் செட்லாம் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதில் வந்து இந்த 5 ஃபேஸ் ப்ரஷ் 5 ஐ ப்ரஷ் இது வந்து ரொம்ப ஃபேமஸான ப்ரஷ் செட். ஓகே. அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் அதுவுமே வந்து பிக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு வந்து செட் வந்து இது வந்து தப்பான செட் எனக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இதில் நான் காமிச்சேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் நான் காமிக்கல. பட் சம்ஹவ் நான் இதை வந்து யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஓகே. எனக்கு உபயோகமாக ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணல. அதாவது ரிட்டன் கொடுத்து ரீஃபண்ட் எதுவும் அந்த மாதிரிலாம் நான் வந்து கேட்கல. ஓகே. ஸோ நீங்கள் வந்து அந்த அமேசானில் போயிட்டு அந்த 5 ஃபேஸ் ப்ரஷ் 5 ஐ ப்ரஷ் அது நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும். ஐ திங்க் உங்களுக்கு அந்த ஃப்ளாட் ஐ ஷேடோ ப்ரஷ் இருக்காது. அண்ட் அந்த ஆங்கிள்டு ப்ரஷ் இந்த மாதிரி ஸ்பூலி இந்த மாதிரி தான் இருக்காது. பட் பேசிக்காக நீங்கள் வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ப்ரஷ்ஷும் இருக்கும். இன்னொரு அமேசானில் இருக்க அன்பிராண்டட் ப்ரஷ் செட் என்னென்னா இது வந்து ஆர் சென்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளெண்டிங் ப்ரஷ் செட். இது வந்து 4 பிளெண்டிங் ப்ரஷ் உங்களுக்கு வந்து வரும். இது என்னென்னா உங்களுக்கு 100 rupees 120 அதுக்கெல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பிளெண்டிங் ப்ரஷ் தான் இருக்கும். 4 செட் இருக்கும். நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சொன்ன மாதிரி இட்ஸ் பியூட்டிஃபுல் ப்ரஷ் செட். அன்பிராண்டட் அப்படின்றதுனால குவாலிட்டி கம்மிலாம் கிடையாது. பிராண்டடாக கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பட் ஸ்டில் இட் இஸ் ப்ரிட்டி ஒர்க்கபிள். ஓகே. ஸோ அது வந்து என்னோட அடுத்த ப்ரஷ் ரெக்கமெண்டேஷன். ஓகே. பட் நீங்கள் இன்கேஸ் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு எனக்கு வந்து கம்மி ரேட்டில் வந்து தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரஷஸ் வந்து அன்பிராண்டட் ட்ரை பண்ணலாம். மீன்வைல் பிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு செட்டுனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 700லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் 500 to 700 அப்படின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு அன்பிராண்டட் வந்து கொஞ்சம் 200 250க்கு கீழே இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அது ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது வாங்கிக்கலாம். அண்ட் பிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நான் வந்து உங்களுக்கு 2 ப்ரஷ் செட் வந்து காமிக்க போகிறேன். அதாச்சும் என்டையர் ப்ரஷ் செட். பிகாஸ் நான் ஏன் பிராண்டடில் மட்டும் ப்ரஷ் செட் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக கிடச்சிரும். மீன்வைல் அன்பிராண்டட்லாம் சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இது அவைலபிளாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் அப்படி காமிக்கல. பேசிக்கான ரெக்கமெண்டேஷன் சொன்னேன். பிராண்டடில் வந்து நான் உங்களுக்கு 2 செட் ஓல்ட் செட்டாக வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒன்று வந்து பிகினருக்கு, இன்னொன்று வந்து இன்டர்மீடியேட்டுக்கு. நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் அது வந்து ஆல்மோஸ்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிகினர்ஸ் ஆர் ப்ரோஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து இந்த ப்ரஷ் செட் வந்து கரெக்டாக இருக்கும். என்னென்னா இது வந்து மார்ஸோட டூல்ஸ் ஆஃப் டைட்டன்ஸ் ப்ரஷ் செட். ஐ திங்க் இது வந்து நான் எத்தனையோ வீடியோவில் இதை பற்றி பேசிட்டேன். இது வந்து ஒரு 8 ப்ரஷ் செட் இருக்க ப்ரஷ் செட். ஓகே. இதில் வந்து உங்களுக்கு வந்து 3 ஃபேஸ் ப்ரஷ் வரும் அண்ட் 5 ஐ ப்ரஷ் வந்து வரும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து பேக் எக்ஸ் ஜோவிட்டா ஜார்ஜோட அந்த ப்ரஷ் செட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து அதோட டூப் மாதிரி. ஓகே. ஸோ அதனால் நீங்கள் 3000 கிட்ட கொடுத்து வந்து அந்த ப்ரஷ் செட் நீங்கள் வாங்கினா நீங்கள் தாராளமாக இது வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரஷ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் டாப் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். அண்ட் இன்னொன்று வந்து இந்த கன்சீலர் ப்ரஷ். இது கன்சீலர் உங்களுக்கு க்ரீம் ப்ளஷ் பிளெண்ட் பண்ணுறதுக்கு கான்டோருக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளஃபி லைக் பவுடர் ப்ரஷ். இது வந்து உங்களுக்கு இந்த அண்டர் ஐ செட் பண்ணுறதுக்கோ பவுடர் ப்ளஷ், பவுடர் ப்ரான்சர், பவுடர் கான்டோருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் திஸ் ட்ரான்சிஷன் பிளெண்டிங் ப்ரஷ். ஓகே.
ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் இருக்குது. அண்ட் ஒரு பென்சில் ப்ரஷ் மாதிரி இது வந்து உங்களுக்கு இந்த மேலே இந்த அவுட்டர் கார்னர் ஸ்மோக் பண்ணுறதுக்கும் லோவர் லேஷ் லைனுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஐ ஷேடோ பேக்கிங் ப்ரஷ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு மேட் ஐ ஷேடோஸ் வந்து கரெக்டாக பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஷிம்மர் கூட அந்தளவு ஒர்க் ஆகாது. நிறைய பேர் ஷிம்மர் கூட ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க, பட் அந்தளவு ஒர்க் ஆகாது. மேட் ஐ ஷேடோஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ். இது வந்து இந்த ஐ லைனர் இல்லைனா ஐப்ரோஸ்க்கு வந்து நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு க்ரீம் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் இது லிப்ஸ்டிக்காக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஷிம்மர் ஐ ஷேடோஸ்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கட் க்ரீஸ்க்கு அதுக்கெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரஷ் செட். இன்டர்மீடியட்ஸ்க்கு நான் வச்சுருக்க ப்ரஷ் செட் வந்து இதுதான். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 700 or 800 அப்படி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதோட காஸ்டிங் பார்த்திங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து இது ஒரு 1300 400 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு வந்து வரும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து இன்கேஸ் நீங்கள் மேக்கப் போட கற்றுக்கிட்டீங்க, ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரஷ் செட்டுக்கு வந்து நீங்கள் போகலாம். பட் பிகினராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் அது வந்து மார்ஸோட ப்ரஷ் வந்து இட்ஸ் மோர் தென் எனஃப். லைக் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அது வந்து such a great brush set. ஓகே, ஸோ இந்த ப்ரஷ் செட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சொல்ல போகிறது வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரஷ் செட்டோ ப்ரஷ். ஓகே, என்னன்னா இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஃபவுண்டேஷன் பிளெண்டர் ப்ரஷ். ஓகே, இது வந்து அகைன் இட்ஸ் அ ஃப்ளாட் டாப் கபூக்கி ப்ரஷ். இது வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன்லாம் வந்து ஈஸியாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கும். அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரஷ் வந்து பெருசாக இருந்தால் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக வேலை ஆகும். பிகாஸ் சின்ன ப்ரஷ்ஷாக இருந்தால் நீங்கள் ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நிறைய சர்ஃபேஸ் ஏரியா கவர் பண்ணணும். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ரஷ் பிடிக்கும். இது வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஓகே, அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கன்சீலர் பிளெண்ட் பண்ணுறது. கன்சீலர் ப்ரஷ் அகெயின் நீங்கள் வந்து சின்ஸ் இது வந்து பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்பராக அந்த கார்னர்லலாம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு மேபி கஷ்டமாக இருக்கலாம். யூ கேன் ஸ்டில் ஒர்க் வித் இட், பட் கஷ்டமாக இருக்கலாம். அண்ட் இன்கேஸ் அப்படி கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யூ கேன் கோ ஃபார் ப்ரஷஸ் லைக் திஸ். இது அகெயின் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ரஷ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஆர்ட்டேவோட AK63 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ். இது வந்து ஒரு ஆங்கிள்டு கன்சீலர் ப்ரஷ். இது வந்து உங்களுக்கு இன்னர் கார்னர்லாம் வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆகும். ஸோ அதனால் வந்து எனக்கு அகெயின் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ரஷ். பிகாஸ் எனக்கு வந்து மற்ற கண்ணுங்களை பற்றி எனக்கு தெரியல, பட் எனக்கு வந்து இந்த இன்னர் கார்னர் ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்க ப்ரஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி 2 ப்ரஷ் வாங்க வேண்டாம், ஒரு ப்ரஷ்ஷில் உங்களுக்கு வேலை முடியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் திஸ் ப்ரஷ். நீங்கள் அது 2 வாங்கலாம், அப்படின்னா இது ஒன்று வாங்கிக்கலாம். இது வந்து கஃப்ஸ் அண்ட் லேஷஸோட F016 அப்படின்ற ஒரு ப்ரஷ். இதை பற்றி ஒரு ஷார்ட் ரிவ்யூ கூட நான் போட்டிருக்கேன். நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு மீடியம் சைஸ்டு ஆங்கிள்டு ப்ரஷ். ஓகே, இப்படி இருக்கு. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ப்ரஷ். இது எதுக்குன்னா நீங்கள் ஃபவுண்டேஷனும் இதில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆங்கிள்னால உங்களுக்கு இந்த கன்சீலர் பிளெண்ட் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ப்ளஷ், ஹானஸ்ட்லி எனக்கு இது வந்து க்ரீம் ப்ளஷ்ஷுக்கு நல்லா ஒர்க் ஆகும். க்ரீம் ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கான்டோருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சச் அ பியூட்டிஃபுல் ப்ரஷ். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் ப்ரஷ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யா, இதுதான். இன்கேஸ் உங்களுக்கு இந்த 2 வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த 2 வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா இதை வந்து கட் பண்ணிவிட்டு இது வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா இது 3மே வாங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அது வந்து உங்களுக்கு பேஸ் மேக்கப்புக்கு இன்னும் இருக்குது. இது என்னென்னா இது வந்து மினிசோவோட ஒரு ப்ரஷ் செட். இது வந்து அவங்களோட 12 ப்ரஷ் செட். இதை நான் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்டர்மீடியேட்டாக இருக்கீங்க, இல்லைனா வந்து இந்த மாதிரி பியூட்டி க்ரியேட்டராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து மேக்கப் ப்ரஷஸ் வந்து அந்த பெருசாக ஐ மேக்கப் வந்து உங்களுக்கு ப்ரஷஸ் தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த செட் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு 12 ப்ரஷஸ் இருக்க ப்ரஷ் செட். அண்ட் இது வந்து ஜஸ்ட் 500 rupeesக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் 2 ஃபேஸ் ப்ரஷ் அண்ட் 10 ஐ ப்ரஷஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரஷ் என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து பவுடர் ப்ரஷ். அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க என்னென்ன ப்ரஷ் அப்படின்னு சொல்லி. இது வந்து பவுடர் ப்ரஷ். இது நல்ல லூஸ்லி பேக்டு ப்ரஷ். ஆக்சுவலாக வந்து இந்த லூஸ்லி பேக்டு ப்ரஷ்லேயே வந்து சில ப்ரஷ்லாம் ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப லூஸ் ப்ரஷ் தான் இது. இது வந்து உங்களுக்கு இந்த ப்ளஷ்ஷுக்கு ப்ரான்சருக்குலாம் வந்து கரெக்டாக இருக்கும். கான்டோருக்குலாம் இது வந்து அந்தளவு பர்ஃபெக்டாக இருக்காது. இன்கேஸ் நீங்கள் கான்டோர் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரஷஸில் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஷ்,
ப்ரான்சர் அண்ட் உங்களுக்கு அண்டர் ஐ பவுடர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா பேக்கிங்கை வந்து டஸ்ட் பண்ணுறதுக்கு இதுதான் பர்ஃபெக்டான ப்ரஷ். பிகாஸ் நீங்கள் பேக்கிங் டஸ்ட் பண்ணும்போது அது எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். உங்களுக்கு அது ரொம்ப ஃபவுண்டேஷன்லாம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து நல்ல லூஸ் ப்ரஷ். உங்களுக்கு வந்து அந்த பேக்கிங் எடுத்து விடுறதுக்கு நல்லாயிருக்கும். கீழே இருக்க லேயர்ஸை மூவ் பண்ணாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபேன் ப்ரஷ் ஹைலைட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா சும்மா கட்டிக்கு வச்சுக்கலாம். பட் இந்த செட்டில் இது வருது. நான் ஹைலைட்டருக்கு யூஸ் பண்ணுவேன், பட் இது இல்லாமையும் ஹைலைட் பண்ணலாம். இந்த ப்ரெஷ்ஷே வந்து ஹைலைட்டிங்க்கும் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த ஐ மேக்கப் ப்ரெஷ்ஷஸ்க்கு வந்து போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்கிறது வந்து நல்ல ஒரு டென்ஸான பிளெண்டிங் ப்ரஷ். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ட்ரான்சிஷனில் வந்து கொஞ்சம் நல்ல கலர் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷில் வந்து பிளெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் பெருசு, அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பிக்மெண்ட்டும் நல்லா வந்து பிக் பண்ணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் ப்ரஷ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று வந்து இந்த க்ரீஸ் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா ஒரு டூம் ஷேப்டு ட்ரான்சிஷன் பிளெண்டிங் ப்ரஷ். ஓகே, ஸோ அகைன் இதுவுமே வந்து உங்களுக்கு ட்ரான்சிஷனுக்கும் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக க்ரீஸ்ன்னு நீங்கள் இது பண்ண தேவையில்ல. அதாவது ஏன் க்ரீஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா இந்த டூம் இருக்கு இல்லையா, இது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து இதில் போகும். பட் நீங்கள் கொஞ்சம் ப்ரிசைஸாக பிளெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, அந்த அளவுக்கு கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ப்ரிசைஸாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா அந்த அப்படி ஓவராலாக பிளெண்டிங்க்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டார்கெட்டடாக பிளெண்டிங் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். பட் போத் கேன் ஒர்க் அஸ் அ குட் பிளெண்டிங் ப்ரஷ். ஓகே, அண்ட் அடுத்து வந்து ஒரு ஷேடிங் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எப்படி சொல்கிறது ஷேடர் ப்ரஷ் மாதிரி இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இது வந்து அந்த பிளெண்டிங்க்குமே வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஹவ் ஐ யூஸஸ் நான் வந்து அந்த மேட் ஐ ஷேடோஸ் வந்து பேக் பண்ணுறதுக்கும் இல்லைனா வந்து இந்த எட்ஜஸ் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்குமே வந்து நான் இது யூஸ் பண்ணுவேன். நல்லா வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு பென்சில் ப்ரஷ் மாதிரி, பட் இது பிளெண்டிங் ப்ரஷ்னு கொடுத்துருக்காங்க. பட் இட்ஸ் லைக் பென்சில் ப்ரஷ் மாதிரி ஒர்க் ஆகும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்க பென்சில் ப்ரஷ், அதாச்சும் ரொம்ப ஃப்ளஃபி கிடையாது. இதுக்கு நல்ல அந்த டென்சிட்டியும் இருக்குது, அட் த சேம் டைம் லைட்டாக அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. ஸோ யூ கேன் கைண்ட் ஆஃப் ஸ்மோக் அவுட், அதாவது அவுட்டர் ஸ்மோக் பண்ணிவிட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் உங்கள் லோவர் லேஷ் லைனுக்கும் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அகெயின் பென்சில் ப்ரஷ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மஜர் ப்ரஷ் இருக்குது. திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். ஸோ ஐ ப்ரிஃபர் இது வந்து கொஞ்சம் டென்ஸாகவும் கொஞ்சம் சின்னதாகவும் இருந்திருக்கலாம். பட் இட் இஸ் நாட். இதை வந்து நான் வந்து ஐ ஷேடோ பேக் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் லோவர் லேஷ் லைனில் நீங்கள் வந்து மேட் ஐ ஷேடோஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஷேடிங் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அகெயின் ஒன் ஆஃப் த ப்ரஷ். ஐ டோன்ட் ரியலி நோ இது எதுக்கு தான் உதவும்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுவேன்னா இதில் வந்து கிளிட்டர் தான் அப்ளை பண்ணுவேன். பிகாஸ் என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து கிளிட்டர் வந்து கொஞ்சம் ஸ்பேரிங்லி இருக்கணும். ஓகே, ஸோ அது வந்து இன்கேஸ் நீங்கள் டைட்டாக இருக்க ப்ரஷில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பிக்மெண்ட் கிடைக்கும், அதாவது நிறைய கிளிட்டர் வந்து பேக் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் ப்ரஷில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் லைட்டாக தான் கிளிட்டர் வந்து உங்களுக்கு பேக் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து நான் கிளிட்டருக்கு யூஸ் பண்ணுவேன். பட் நீங்கள் இதை வந்து இந்த அவுட்டர் கார்னருக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்கிள் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த அவுட்டர் கார்னரில் வச்சு பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் லோவருக்குலாம் போயிடாதீங்க, ஜஸ்ட் அவுட்டர் கார்னர் பிளெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா என்ன மாதிரி நீங்கள் வந்து கிளிட்டர் வந்து போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ். இது உங்களுக்கு ஐப்ரோஸ்க்கு அண்ட் ஐலைனர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இன்கேஸ் ஃபாவிங் அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ப்ரிஃபரபிளி நீங்கள் வந்து ஐப்ரோக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் ஐலைனர் ப்ரஷ் வந்து ஒன்று தனியாக இருக்குது. ஸோ பட் ஜெல் லைனர்ஸ்க்கு இது நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளாட் ஷேடர் ப்ரஷ். இது அகெயின் உங்களுக்கு வந்து ஷிம்மர்ஸ் வந்து பேக் பண்ணுறதுக்கு நல்லா வந்து ஒர்க் ஆகும். நல்லா டைட்டாக டென்ஸாக வந்து பேக் ஆகிருக்கு. தட் இஸ் சம்திங் ஐ ரியலி லவ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூலி. லைக் ஸ்பூலி இல்லாமல் நம்மளால் ஐப்ரோவே பண்ண முடியாது. நான் மார்ஸோட இதுலேயுமே வந்து சொல்வேன், ஸ்பூலி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பூலி வந்து எனக்கு பர்சனலி ஐப்ரோ பார்த்தீங்கன்னா ஸ்பூலி இல்லாமல் என்னால் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஸ்பூலியும் இருக்குது, விச் இஸ் அகெயின் அ கிரேட் திங். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐலைனர் ப்ரஷ். இந்த ஐலைனர் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஐலைனர் ப்ரஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் லெட் மீ ஜஸ்ட் சே யூ, இந்த பெண்டுனால இங்கே என்ன அப்படி பெருசாக நடந்திருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பிகாஸ் கொஞ்சம் நல்லா பெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து இந்த ப்ரஷ்ஷும் இந்த ஐலைனர் இருக்குது இல்லையா, பிரிசில்ஸும் ஒரே பாயிண்டில் தான் இருக்குது. அது எதுக்கு தான் இங்கே பெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் மேபி இந்த மாதிரி சின்ன சின்ன இது தான் இருக்கும். பட் நல்லா வந்து ஒரு ஸ்டிஃபான பிரிசில் இருக்கிறது உங்களுக்கு வந்து இந்த விங் லைனர்லாம் வந்து அப்படியே ஃப்ளீக்கில் வரைகிறதுக்கு உங்களுக்கு வந்து
பர்ஃபெக்டாக இருக்கும். கேஸ் உங்களுக்கு இதை தவிர்த்து ப்ரஷ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கப்ஸ் அண்ட் லேஷஸில் போயிட்டு வந்து பேஸ் ப்ரஷஸ் வந்து வாங்கிக்கலாம், ஐ ஷேடோ ப்ரஷஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். கப்ஸ் அண்ட் லேஷஸ் அண்ட் ப்ரோ ஆர்ட்டே தே மேக் அமேசிங் ப்ரஷஸ். ப்ளூம் நான் பர்சனலாக நான் ஒரு ப்ரஷ் கூட ட்ரை பண்ணது கிடையாது, ஸோ அதனால் என்னால் சொல்ல முடியாது. பேக்குமே வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஐ பேஸ்டு ப்ரஷ் வேணும் அப்படின்னு சொன்னால் க்ரைலன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். இதுவுமே வந்து ஒரு ஐலைனர் ப்ரஷ். க்ரைலனோட ஐலைனர் ப்ரஷஸ் வந்து ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஐலைனர் ப்ரஷஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக க்ரைலன் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேமல். ஓகே, இது நிறைய பேர் கேட்பீங்க, என்ன இது வந்து பெயிண்டிங் ப்ரஷ் தான் ஆக்சுவலி. இந்த ஒரு ப்ரஷ் வந்து இது நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, எனக்கு கட் க்ரீஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இந்த ப்ரஷ்ஷு. ஸோ அதனால் வந்து நான் அதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ என் இதில் வந்து ஐலைனர் ப்ரஷஸுமே இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரஷ் இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக அதை வந்து மேக்கப் யூஸ் பண்ணலாம். பட் பேஸுக்கு அந்தளவு ஒர்க் ஆகாது, பட் ஐ மேக்கப்புக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகும். லைக் ஐலைனர் அண்ட் இது வந்து கட் க்ரீஸ்க்கு. அண்ட் நீங்கள் ஷிம்மர்ஸ் நான் எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தது கிடையாது, பட் கிரேட் ப்ரஷ். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் இதோட கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நான் சொல்ல நினச்சது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். லெட் மீ நோ யோர் தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆன் திஸ் டைப் ஆஃப் வீடியோ. நான் வந்து கொஞ்சம் பேசிக்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கு பற்றியும் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் வி வில் கண்டினியூ. நம்ம ஒரு ஸ்டெப்பாக உள்ள ஒரு ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து போடுவோம். I want to know your opinion in the comments below. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றதும் கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I will meet you all in my next video. Till then, take care. Bye.